ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். டெய்லி எனக்கு பிரேக் டைம்லயோ இல்ல ஈவினிங்லயோ இல்ல காலையிலயோ எனக்கு இந்த பஜ்ஜி, வடை, போண்டா இந்த மாதிரி விஷயங்களை நான் கண்டிப்பா சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் வீடியோவை போஸ்ட் பண்றேன். இந்த பஜ்ஜி, போண்டா அதிகமா சாப்பிட்றதுனால உடல்ல உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, கல்லீரல் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு இது முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னாலும் இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதுல வாழைக்காய் அதிகமா சேர்த்திருப்பாங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு வாதத்தை அதிகரிக்கும். இந்த மாவுச்சத்து சார்ந்தது எண்ணெயில பொரிச்சு சாப்பிடும்போது இது வந்து ஹை கலோரி ஒரு உணவாக மாறுது. அதே மாதிரி கடைகள்ல திரும்ப திரும்ப யூஸ் பண்ற எண்ணெயில இது செய்யக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறதுனாலையும் உடலுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிச்சிருங்க. முக்கியமா இந்த பஜ்ஜி, போண்டாவை நீங்க என்ன பண்ணுவீங்க, நியூஸ் பேப்பர்ல வச்சு முக்கி சாப்பிடுவீங்க. அதுல இருக்கக்கூடிய மை இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. அடிக்கடி சாப்பிட வேண்டாம், எப்போவாவது ஒரு நாள் ஆசைக்காக சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.